செய்யணும். அவங்கள் இருக்கணும் சுவாமி. சிறப்பான வேளையிலே பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்தவர்கள், ஆதரித்த ஜீவான்கள் இந்த கரம்பதிமா நகரம் என்று அழைக்கப்பட்ட களக்குடிமா நகர்தனிலே, களக்குடிமா நகரத்தில் வாசகம் செய்யும் யாதவர்கள் வழியில் வந்த ஆயர்குல வம்சத்தில் அருமையாகவே தோன்றிய நடுக்காட்டு தியாகி, சரி, நாட்டாமை நந்தகோன் வம்சத்தில் வந்து உதித்த எனது அருமை பெரியம்மா, தாய் குலத்தின் தங்கம், தாய் குலத்தின் தங்கம், மாதர் குலத்தின் மாணிக்கம், மாணிக்கம் மாணிக்கம், வந்த பேருக்கு அன்னமும் வராத பேருக்கு உலையும் வைக்கக்கூடிய எனது பெரியம்மா, பெரியம்மா புடாதி அம்மாளுடைய கோமரத்தாடி, கோமரத்தார் அம்மா தங்கம்மாள் அவர்கள். நேத்து நம்மளை கண்ட உடனே தாய என்ன நீ களக்கூடியவே மறந்துட்ட, பாத்து எத்தனை வருஷம் ஆகுது என் தங்கத்தை, நாங்க பொம்பளையெல்லாம் சாயந்தரம் 6 மணிக்கு இருந்து பேசுவோம், உன்னைய தமத்த பேசுவோம், மாரியம்மா வரவே மாட்டுக்கால, என்னமோ தெரியல நம்மள வெறுத்துட்டா போலுக்க அப்படின்னு வயசு ஆகுது, அதனால உன்னைய எப்பமாவது ஒரு தடவை பாத்துருவோமா அப்படின்னு எனக்கு ஒரு நினைப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம பெரியம்மா நம்ம மேல அப்படி ஒரு நினைப்பா இருக்காங்க. ஆமா, எப்ப பார்த்தது உன்னைய வேம்படியாங்கோயில வச்சு பார்த்தது, ஆமா, இப்பதானே அப்புறம் இன்னைக்கு தான் பாத்திருக்கேன் அப்படின்னு அன்பும் பண்பும் பாசத்தோட பாசத்தை கொண்டு பாடு நம்மளை வந்த உடனே நலம் விசாரித்தார்கள். அப்படியா? வீட்டுல பேரன் பேத்தி எல்லாம் சும்மா இருக்காங்களா? பேரன் பேத்தி வரைக்கும் நலம் விசாரிச்சாச்சோ? பிள்ளைகள் எல்லாம் கெட்டி கொடுத்துட்டியா? அம்மா பாத்து நாளாச்சு எல்லாம் கேட்பாங்கல்ல. இல்ல பிள்ளைகள் வயசுக்கு வந்திருக்கு, சின்ன பிள்ளைகள் மாப்பிள்ள முடிச்சுட்டே தானே இருக்காருங்க, வர தெரியுமா? எழுதி நெத்தியில ஒட்டிருமே என்று நாமளுக்கு நலம் விசாரித்து குழந்தையை ஆதரிக்க வேண்டும் என்று எனது பெரியம்மா சிவனுடைய கதைகளை பாடும் நாமலை பாராட்டி இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில குழந்தைக்கு முதலாக 101 லட்சம், 1 கோடியாக 101 ரூபாயை 101 லட்சமாக 1 கோடியாக அளித்தந்துள்ளார்கள். அம்மா தங்கம்மாள் அவர்கள் வழிவழி வம்சங்களும் நம்ம பெரியம்மா வம்சங்களும் வெச்சார் உறவினர்களோடு வாழைய வேணும், அவர்கள் வளர வேண்டும், சுவாமி வளர வேண்டும், மலை முருகனுடன் அவர்கள் 1 10 கோடி உயர வேணும், கையிலை போலே செய்யும் தொழில்கள் எல்லாம் திருப்தியாகி சிவனுடைய அருளாலே தெளித்து ஓங்கி வாழ வேணும், ஆள் போலே இலைகளுக்கு அருகுது போர்கள் ஊன்றி மூங்கில் போலே பண்ணை கட்டி ஐயப்பனை கட்டி அவர்கள் மூசையாமல் வாழ வேணும், பண்ணை கட்டி அந்த பொன்னுருகியும் பிரம்ம ரிஷியுமாக சிவனுடைய பக்தன் தானே நாமல், அந்த சிவனையே எண்ணி நாமல் தவம் இருந்து வருவோமே என்ற இருவேர்களுமே ஒரு முகமாக இருந்து கொண்டோ வெளிதவா தலைமொழிகி விரதமாக இருந்து தனிமொழிகி தானம் செய்து சங்கரண மனதில் அது வெள்ளி கையில பிரமரிசி பொன்னூருகி பகவானே மனதில் எண்ணி சாந்தான கரை மெழுகி சந்தனத்தா கோலம் போட்டார், பாலால கரை மெழுகி பன்னீராலே
கோலம் போட்டார் கோலம் போட்டார் அங்கே மாவால தரை மேலேகி மஞ்சளால் கோலம் போட்டார் கோலம் போட்ட இடமாறி தலவாழை இலையிரித்து ஒரு நாயகரை பிடித்து நிறநாளி நிறமறக்க செச்சனை தேங்காய் பழம் தீபங்கள் யாச்சி வைத்து கோலம் போட்ட இடமாதியில 9 கும்பம் வைத்த 9 கும்பத்தை வைத்து அதுல முதல் கும்பம் பொண்ணும் கும்பம் அதான் சிவனுடைய கும்பம். சிவனுடைய கும்பத்தை வைத்து அந்த சிவனுடைய கும்பத்துக்கு சிவரளி மாலை சாத்தி சிவபெருமாளுக்கு நினையாத பச்சரிசி நாரூரியா தேங்காயும் படைத்து அத்தனையும் எடுத்து படைத்தார்கள். ஆண்டவனை மனதிலே எண்ணி நினைத்துக் கொண்டு உண்ணாமல் உடையவன் பகவானை அண்ணா தண்ணி ஆண்டவன் திருப்புகழ் ஆரோகரா அரணர் நாமத்தை சிவனே நல்ல சிவனே குழந்தை ஒன்று வேணும் என்று கொடியதவன் செய்துவார். பிள்ளை ஒன்று வேணும் என்று பெருந்தவமும் செய்து உண்ணாமல் உடையவன் பகவானை அண்ணாம் தண்ணி அது அருந்தா அந்த பிரம்மரிசையும் பொன்னுருகையும் அரகரா சிவசிவா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா ஆபத்து குடையோனே ஈசா இறைவா என்று ஆண்டவன் திருப்புகளை சொன்னார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே சம்போ சிவ சம்போ சங்கரா அடியே செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா அடியே செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரோ
படியளக்கும் ஆமோ என்னத்தையும் கூட்டத்தோட கோயிந்தா போட்டணும். படியளக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கரா பத்தேன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா பத்தேன் செய்யும் தவத்தை பாரும் இறையளக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா பிரம்மரிதி பொன்னுருகி பவானை மனதில் எண்ணி தவமிருந்து வாரா ஏந்தும் பிள்ளைக்காகவே இருவேர்களுமே தவத்தை செய்தார்கள். பெரிய வரத்தை தவம் இருக்கிறாங்க. ஆண்டவன் சிவன் பார்த்தார். என்னையா பிரம்மரிஷி நம்மளுடைய பக்தன் தவம் இருக்கான். இவன் நம்மளை என்னையே குழந்தைக்காக தவம் இருந்து வருகிறான். 12 வருஷமா குழந்தைக்காக தவறு கொண்டிருக்கான். இவன் தவத்தை வீண் போக விடக்கூடாது கூடாது என்ற ஆண்டவனே உதயமாகி 8 கும்பமோ ஏற்ற கும்ப வைத்து 9வது கும்பத்தை சிவன் கும்பமா வைத்திருந்தார் பாருங்க. அந்த சிவன் கும்பத்துக்கு செவ்வரளி மாலை சாத்தி பூஜை பண்ணிய போது சிவன் அந்த செவ்வரளி மாலையின் வடிவமாகவே அருள் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு காரியத்தை நினைச்சு நம்ம படத்து முன்னால் நின்று திருவிளக்குக்கு முன்னால் நின்று கும்பிட்டோம்னு வைங்க. நம்ம குல தெய்வத்தை மனதில் எண்ணி நினைச்சோம்னா அவன் போட்டாவில இருந்து சில சமயம் பூ ஒண்ணு கீழே விழும். ஏப்பா ஏதாவது ஒரு பொருள் நம்ம கையில விழுந்ததுன்னா அப்ப நம்ம இது ஆகாத சகனம்னு நினைக்க கூடாது. ஏப்பா இது நமக்கு வெற்றியாக போகுது. சாமி நம்மளுக்கு வரம் கொடுத்தாச்சு. நம்ம நினைச்ச காரியம் வெற்றி அடையும். இது வெற்றி ஆகும் அப்படின்னு மனசுல தெம்பா நிக்கணுமா. அதே போன்று சிவபெருமாளும் செவ்வரளி புஷ்பத்தின் வடிவத்தை கொண்டு இவர்களுக்கு காட்சி கொடுத்தார். அந்த செவ்வரளி மாலையானது உதிர்ந்து அந்த கும்பத்திலே இருந்து தெரித்து அவர்கள் கரத்திலே வந்து விழுந்தது. செவ்வரளி மலர் விழுந்தது. உடனே பிரம்மரிஷியும் பொன்னுருகியும் அந்த செவ்வரளி புஷ்பத்தை கண்ணிலே வைத்து தலைகளை சூடிக்கொண்டால் அரண்மனைக்கு வந்தா ஆண்டவன் நாமளுக்கு அருள்வாக கொடுத்து விட்டார். அருள் கொடுத்துட்டாரு என்று பிரம்மரிஷியும் பொன்னுருகியும் அவர்களுடைய அரண்மனையில அன்று பச்சரிசி அமுது பொங்கி எவனா உண்ணாம உறங்காமலா தவம் இருந்திருக்காங்க. பச்சரிசி அமுது பொங்கி ஒரு உருண்ட சாதமானதை காக்காவுக்கும் பசுவின் கன்றுக்கும் வைத்தார். மற்றொரு உருண்டை காகத்துக்கு ஏன் வைக்காங்க? சனிதோஷம் இருந்தாலும் அது தீந்துரும். அந்த சனிதோஷம் அந்த காகம் குத்தி சாப்பிட்ட உடனே பறந்து போகுதான். ஆமா, அந்த காலம் நல்ல மண்பானையில பச்சரிசி பொங்கல் வைத்து முதல் சாதம் எச்சி ஆக்காம காக்காவுக்கு எடுத்து வச்சுட்டு தான் எல்லா மக்களும் சனி பகவானுக்கு அந்த காக்காக்கு தான் வைப்பாங்க. இப்ப எச்சு கைட்டே காக்கா வரட்ட மாட்டோமா நாங்க? கைய கழுவிட்டு போனா தான் துப்புரவா இருக்கும்னு கைய கழுவிட்டு போயிட்டாங்க. பச்சரிசி சோறு இப்ப யாரு ரொம்ப சாப்பிடுதா? ஒருவர் கிடையாது. பச்சரிசி சோறு சாப்பிட்டோம்னா டாக்டர் சுகர் வந்துரும். சுகர் என்ன சிவரா? சுகரா? ஆமா, நீ தண்ணி குடிக்க கூடாதான், சுடு தண்ணி குடிக்க கூடாதான். அப்படியா? பச்சரிசி சோறு சாப்பிட கூடாதான். ஆமா, இதனால சுகர் வந்துருமா? அப்படியா? பழைய காலத்துல இதை சாப்பிட்டு தான் கல்லு மாதிரி இருந்த. பழைய காலத்துல இதெல்லாம் சாப்பிட்டு தானே ஆளு பீரங்கியா இருக்காங்க. பாருங்க, பழைய காலத்துல சோள கஞ்சி குடிச்ச உடம்பு இப்படி இருந்துச்சுன்னா அந்த காலத்துல இப்படி இருந்திருக்கும். ஆமா, சோள கஞ்சியும் முறக்கருவாட கங்குல போட்டு சுட்டு அடேப்பா. ஆமா, எவ்வளவு ருசியா இருக்கும். சோள கஞ்சிய ஒரு குடி, அந்த முறக்கருவாட ஒரு கடி, அதுவும் இல்லன்னா பொடி உள்ளி இந்த மிளகாய போட்டு ஒரு புளி குழம்பு எப்படி இருக்கும்? பொடி உள்ளியும் மிளகாவும் முறக்கருவாட பிசு போட்டு அதை ஒரு கிண்டி அதை வறுப்பாங்க. அது எப்படி இருக்குங்க? இப்போ மசாலா பொடி போட்டு நல்லா தேங்காய் எண்ணெயை ஊத்தி பொரிச்சாலும் கருவாடு வீசத்தான் செய்யுது. அந்த டேஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது, மணக்க மாட்டுக்கு. கேட்டா கருவாடு சரியில்லைங்க. இப்ப உள்ள பெண்களுக்கு அந்த பக்குவம் தெரிய மாட்டேங்குது.
இல்லையா, கருவாடு பழைய மாதிரி இல்ல, நல்ல கருவாடு இல்லங்க, பக்குவம் தெரியணுங்களா. முறை கருவாடை கங்குல போட்டு சுட்டாதான் அது டேஸ்டா இருக்கும் பாத்துக்கோ. நல்ல சோள கஞ்சிய 2 3 வெடி 4 வெடி பிடிக்க மண்பானையில போட்டு துரு துரு துருன்னு வேக வச்சு துடுப்புட்டு கிண்டி. இப்ப எவாளுக்கு துடுப்புட்டு கிண்ட தெரியும், மண்பானையில யாருக்கு சோறு பங்க தெரியுது. துடுப்புனா என்னதுங்க, நல்ல ஆப்பைய போட்டு கிண்டி 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 மண்பானைய போத்துன்னு உடச்சு வச்சிருக்கேன். அந்த காலத்துல ஆட்சி தள்ளுவா அந்த காலம் பொங்கல்லாம் விட்டு அப்ப மண்பானையில் நல்ல சோத்தை வேக வச்சு கும்பா பாத்தியோ, குறைச்சு பார்த்தாலும் 1 பக்கம் 2 பக்கம் பிடிக்கும் ஒரு கும்பா. பழைய காலத்துல வெந்தல கும்பா தானே. அந்த கும்பா நிறைய சோள கஞ்சியும் கரைச்சு முன்னால வச்சுக்கிட்டு அந்த முரலை போட்டு அந்த கங்குல லேசா அப்படி ஒரு பெரட்டு இடது கையில வச்சுக்கிட்டு ஒரு கடியை கடிச்சு குடிச்சானா உருப்புன்னு ஒரு குடி. இப்ப நினைச்சாலே வாய் ஊறுது. ஆமா, எப்ப கிடைக்கும்னு நினைக்கும். சோள கஞ்சி கிடையாது, கம்மம்பில்லு, கேழ்வரகு, சாமி அரிசி, தினை அரிசி, தினை மாவெல்லாம் இடிச்சு மாவு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ, உடம்பு வலு 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 வலுன்னு இருக்கும்ல. மாவுக்கும் அந்த தேனையும் ஊத்தி சாப்பிட்டோம்னா. பழைய காலத்துல விரதத்துக்கு இருக்கவங்க சோளம் அப்ப ரொம்ப அரிசியை போட்டு இட்லில ஆட்ட மாட்டாங்க. அவ்வளவு நாட்டு சோளம் தான். சோளத்தை போட்டு ஆட்டுவாங்க. அந்த சோளத்தை ஆட்ட நேரம் கிடைக்கலன்னா இந்த சாமி அரிசியும் தினை அரிசியும் ஊற வச்சு உரல்ல இடிச்சு அத மாவாக்கி விரதத்துக்கு அதான் அப்ப சாப்பாடு. அந்த தேனை ஒரு கிண்டு வீட்டுல யாருக்குல தேனு பழைய காலத்துல அதுவும் சித்தாத்து நதிக்கரையில போய் நீராடி ஈர துயிலோட இடிப்பா பாத்துக்கோ விரதத்துக்கு. இப்போ சோறு வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டதுக்கு பிறகுதான் குளிக்கவே செய்தான். என்ன செய்ய முடியும், அந்த காலத்துல ஆட்சி அப்படி குளிச்சுட்டு வந்து குத்துனானா 7 வீட்டுக்கு கேக்குமா நொங்கு நொங்குன்னு. அப்ப சாப்பிட்ட சாப்பாடு தான் பழைய காலத்து ஆட்கள் எல்லாம் அப்படியே கம்பீரமா இருக்கு. என்ன குத்துது அந்த காலத்துல. வயசு 37 நல்லா தாண்டல, டாக்டர் உனக்கு முட்டு தியாயுதுங்க. என்ன செய்ய, முட்டு தேயுது, வாக்கிங் போங்க. எங்க போய் வாக்கிங் போக. அந்த காலத்துல அந்த குத்தாமலே முட்டு தேயுது. 2 நாள் போனேன், ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு நம்ம வண்டாளமட்டலுக்கு வாக்கிங்க. ஆமா, 2 நாள் கோழி கூப்பிட 5 மணிக்கு இந்த மாமா சொன்னாருன்னு போனோம். பார்த்து சரி, ஆலமரத்து தூரத்துல பியாய் பிடிச்சு அன்னைக்கு பிடிச்ச பியாய் தான் இன்னைக்கு வேப்பம் நிக்க மாட்டேங்குது. அடிக்கடி வேப்பம் வருது. 2 நாள் போனதுக்கு 8 நாள் திருநாறு போட்டு. அப்ப நம்ம என்ன வாக்கிங் போவ, முட்டு தேஞ்சாலும் தேயுது. ஒரு 40 வயசுக்குள்ள ஓய்வு எடுத்துக்கணும்னு மறுபடியும் உட்கார்ந்தாச்சு. சாப்பாடு இப்ப அப்படித்தானே. ஆமா, இப்ப இட்லினா பிச்சி பூவா இருக்கணுமுங்க, சோறுனா மல்லிகைப்பூவா இருக்கணுமுங்க, தோசைனா ஊதுனா பறக்கணுமுங்க, புதுப்பள்ளி ஸ்டாண்ட்ல போய் விடணுமுங்க. அப்ப சோள தோசையை சுட்டானா 4 சோளத்துக்கு 7 சோள தோசை தான் சுட்டி அடுத்துக்கு எருக்கட்டி மாதிரி சுட்டு அடிக்கிறவா 2 தோசை இப்ப நம்மளுக்கு சாப்பிட முடியாது. 6 தோசை சாப்பிட முடியாது. அப்ப 7 தோசை சாப்பிட்டு இருக்காங்க. ஆம்பளைங்க 7 உருண்டை களி நல்லெண்ணெய ஊத்தி சாப்பிட்டு இருக்காங்க. தண்டில ஒரு உளுந்தமுடைய கக்கத்துல அப்படியே இடிக்கிருவாங்க. இந்த காலத்துல ஒரு பக்கம் உளுந்த குத்துன உமிய குருணி ஊதிக்க முடியல. போட்ட மம்படியும் புடுங்க பிளம் சாப்பிடுறதும் அப்படித்தான். அங்க இருக்க சீத்துவமும் அப்படித்தான். குடிக்கிறதுக்கு மட்டும் நல்ல குவாட்டர் மாத்திரம் நல்லா சாப்பிடுதாங்க ஆச்சு. நான் பிரம்மரிசையும் கேளு, ஒரு பெட்டி நிறைய. அந்த காலம் குழந்தை பெத்தவளுக்கு 4 அரிசி சோறாம் ஒரு நேரத்துக்கு. 4 அரிசி சோழனா? 4 அரிசி சோறு. 4 அரிசி பருக்க. ஆமா, குழந்தை பெத்தவளுக்கு. அப்ப எவ்வளவு தெம்பா இருப்பா? 16 நாளையில என்னச்சு ஓடிடுவாள். ஏன்னா 16ஆம் பக்கம் சோள கஞ்சியும் புளித்தவையில தொட்டு சாப்பிட்டு இருக்கா. புளித்தவையில தொட்டு பிறகு இப்ப வித விதமா கொடுக்கும், ஒண்ணும் ஈடேற மாட்டேன். இப்ப சனிச்சதுல இருந்து கடைசி காலம் வரைக்கும் ஆர்லிஸ் தான். ஏப்பா 21ஆம் பக்கமே அவளுக்கு பெட் லிஸ்ட். ஆர்லிஸ். ஆமா, தெம்புக்கு ஆர்லிஸ், முட்டுக்கால் தேய்வில்லாம இருக்கிறதுக்கு விமல் ஆர்லிஸா. ஆமா, அடுத்தால கர்ப்பிணிக்காரிக்கு மதர் ஆர்லிஸா. மதர் ஆர்லிஸ் விதவிதமா வந்திருக்கு பாத்துக்கோ. ஆமா, ஏமனா டாக்டர்கிட்ட கொண்டு கைய காமிச்ச உடனே சொல்றாரு, நீ முட்டைய கூட தூக்கப்படாதுங்காரு. 1 இட்லி தின்றுருக்கு, 1 இட்லி. எங்க உயிர் இருக்கும். ஆனா பிரம்மரிசையும் பொன்னுருகையும் அந்த பொன்னுருகி பெண்ணானவளும் சிவபெருமாளை என்னை பச்சரிச அமுது பொங்கி காக்காவுக்கு ஒரு உருண்டை, ஒரு உருண்டைய பசுவின் கன்றுக்கு ஒரு உருண்டை, ஒரு உருண்டைய படைத்தார். மீதி இருக்கும் ஜாலத்தை தரையிலே படைத்து
பின்னால பெருங்கைய கட்டி கைய கட்டி மண்டி போட்டு வாயால் அருந்தினார்கள். அருந்தின மகிமையினால பிரம்மரிஷியின் மனைவியாகிய பொன்னுருகி அன்று மாதங்குழி மறந்தாள். அன்று மாதங்குழி மறந்தாள். அதுவே கொலை கர்ப்பமானாள். முத்து கோழி மறந்தாள். முழுகாம இருக்காளே அங்கை அவ குழி மறந்தாள். 40 நாள் அவ ஊரறிய ஒரு மாதம் நாடறிய 60 நாள் 90 நாள் 3 நல்ல மாதம் அவருக்கு முத்து முத்திடும் முகத்தில் கலை கொடுத்திடும் 4 நல்ல மாதமாச்சு. 4 நல்ல நாயகனே அவரோ 5 நல்ல மாதமா அங்கமெல்லாம் தங்கடி அறவயிறு 6-7 மாதம் ஆண்டவனே 7-8 நல்ல ஈஸ்வரனே 9-10 உடையவனே அவ வாழ போல பொன்னூருக்கு பின்னாலும் 10 நல்ல மாதத்தில் படுத்தாலும் பாய் போட்டால் இருந்தாலும் இருக்க மாட்டாள். அவ 10 மாதம் முற்றும் பெற்று பரிபூர்ண கர்ப்பத்திலே பொன்னூருக்கு அவ இடுப்பறிந்த மங்கை குறுக்கறிந்த இடுப்பறிந்த அடிதொடியா வயருளைந்து ஆண்டவன் பகவான் அருளாரே ஐயா அருளாரே ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்த ஆண்டவன் அருளாரே அவவாதம் கொண்டு வயருளைந்து அன் குழந்தை ஒன்று பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்த குழந்தைக்குத்தான் கொப்பு கொடியதுவும் அறுப்பாளே குளிப்பாட்டி நீராட்டி சேனைகள் ஊட்டினார்கள். குழந்தை அழகு நிறைந்த பாலகனாயிருக்கின்றான். அவன் செக்க நல்ல சிவப்பழகு செந்தூர பொற்ற அழகு வங்கி நல்ல தலையழகு வாடாமல்லி நிறமழகு கோணி நல்ல உச்சி அழகு குங்கு முக பொற்ற அழகு அழகு நிறைந்த பாலகனாகவே அவதாரம் செய்தார். அந்த குழந்தையை எடுத்தா பொன்னுருகி என்னையா அள்ளி நல்ல அரவணைத்தா ஆவலோடு முத்தமிட்டா சேர்த்து நல்ல எடுப்பாளா செவிட்டோடு முத்தமிட்டா வாரி நல்ல தானெடுத்து வாடி லட்சம் முத்தமிட்டு ஆண் குழந்தை பிறந்த போது அந்த பிரம்மரிஷிகளுடைய கூட்டங்களுக்கெல்லாம் தான தர்மங்களை வழங்கி அந்த குழந்தைக்கு பிரம்மரிஷிகளை எல்லாம் வரவழைத்து பேர் நாமத்தை சூட்டினார்கள். சிவனுக்கே தொண்டு செய்ய இந்த பாலகன் பிறந்திருக்கின்றான். சிவனையே எண்ணினாமல் தவம் இருந்ததினால இந்த குழந்தை சிவ குழந்தை சிவனுடைய குழந்தை. அதனால சிவனுடைய பேரே நாமல் விட வேண்டும் என்று நம்மளுடைய சிவ கொழுந்து சிவ கொழுந்து அப்பா சிவ கொழுந்து என்று பேரா
சிவக்குழந்தை என்றும் முக்காலும் 3 தரை பேர் கொடுத்தார்கள் குழந்தைக்கு. அந்த சிவக்குழந்தாகிய பாலகன் ஐயோ ஐயாவா பாத்தியா என்ன அம்சத்துல இருக்காருன்னு அவருடைய அம்சத்தை கேட்கணுமா? அழகு நிறைந்த பாலகனாக இருக்கின்றார். ஐயோ அந்த பொன்னுருகி பெண்கொடியானவா மகனாகி சிவக்குழந்தானவனை சிவக்குழந்தை கரையதிலே விட்டோமானா கரையதிலே விட்டோமானா தந்தை கால் நோகும் என்று பூமியில விட்டோமானா பொற்பாத நோகும் என்று தோளியில தொட்டில் கட்டி தொடையதில நடைமரத்து மார்போடு தொட்டில் கட்டி மடியதில நடைமரத்து சிவக்குழந்தை பாலகனே பாராட்டி ஓராட்டி தலைமகனே வட்டியிலே சாதம் போட்டா சிவக்குழந்து பாலகன் மாறி உண்ண மாட்டான் இளையறில சாதம் போட்டால் எடுத்து உண்ண மாட்டான் அவன் தங்க தழுகையில வெண்ணெய் தான் விதைந்து காக்காய ஏச்சங்காட்டி கண்மணிக்கு ஊட்டுவாளோ அவனை ஊட்டி வளர்ப்பாளா உடம்பெல்லானை ஏற்றி வளர்க்காள வேகமெல்லானை நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் புகழாக வளர்த்து வர நாளையில சிவக்குழந்து பாலனுக்கு 1 வயதாச்சு விளையாடுவோம் அவனுக்கு 2 வயதாச்சு இருந்து விளையாடிடுவோம் 3 வயதாச்சு உயிருக்கு காது குத்தி முத்தாலை கம்மளித்து 4 நல்ல வயதாச்சு குழந்தை பாலகனோ நடந்து விளையாடுவானோ 5 நல்ல வயதாச்சு 5 நல்ல வயதில 5 நல்ல வயதில அறிவிக்கல சிவக்கொழுந்தாகிய பாலகனானவனை அந்த பிரம்மரிஷியே தான் மைந்தனுக்கு கல்விகளை போதித்தார். சிவக்கொழுந்தாகிய பாலகனை 5 விளையாதது 50 விளையாது. ஆமா 5 வயசுல பள்ளிக்கூடத்துல பிள்ளைய சேர்க்கலனா ஆமா அந்த காலத்துல எல்லாம் 5 வயசு 6 வயசு ஆனாதான் பள்ளிக்கூடத்துல பிள்ளைய சேர்க்க முடியும். அதுவும் வாத்தியார் சொல்லுவாங்களாம் வலது கையை கொண்டு இடது காதை அப்படி தொடணுமா, தொட்டாதான் பிள்ளைக்கு வயசு 6 வயசு. 6 வயசு ஆனாதான் 1ஆம் கிளாஸ்ல அப்ப படிக்க முடியும். 5 வயசு முடியணும். அப்ப அந்த காது எட்டெல்லாம் 10 வயசு ஆனாலும் சேர்க்க மாட்டாங்க. சில பையங்க ஆளு கட்டையா இருப்பாங்கல்ல, அவனுக்கு 10 வயசு ஆனாலும் சரி நம்பவே மாட்டாங்க. நம்ம பையன் எல்லாம் 10ஆம் கிளாஸ் படிக்கிறது வரைக்கும் 10 படிக்காமனு யாருமே நம்பல. ஆள் அப்படித்தானே இருந்தான். 12க்கு தான் வந்திருக்கான்.
இப்ப எங்கல இருந்து 4 சாணுக்கு மேல இருக்கும். வயசு வரணும்டா எதிக்கிறதுக்கு. என்ன 10 வயசுனா 15 வயசு ஆச்சுல. வயக்காட்டுல பாருங்க ஒரு பயிரை வைக்கணும்னு சொன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படியே தான் கரண்ட் கிட்ட கிடக்கும். பையனை சேர்த்தது 4 வயசுல. அதுக்கு அந்த பயிர் அந்த 4 கணக்கு வந்துடுதுன்னு சொன்னா இன்னைக்கு பார்த்த பயிர் நாளை கழிச்சு பார்த்தோம்னா டப்புன்னு எந்திரிச்சிடும். அப்படியானே? அப்ப அதனாலதான் தாய்மார்கள் எல்லாம் 5 வயசு 6 வயசு ஆனாத்தானா பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும். சரி. அதனால பிள்ளைய யார்கிட்ட கொண்டு விட முடியும்? பால்வாடி சத்துணவுலாம் அப்பம் கிடையாதுல. அதுக்குதான் தாய்மார்கள் கைப்பிள்ளைய காட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. இந்த காட்டு வேலைக்கெல்லாம் போகும்போது இடுக்கல தூக்கிட்டு போயிருக்காரு. ஆமா, காட்டுக்கு போனான்னா பிள்ளைக்கு ஒருவேளை காப்பி, ஒரு போண்டா, ஒரு பொண்டாட்டி, ஒரு கடுங்காப்பியும் போண்டாவும் கிடைக்கும். கருதற்க போனான்னு வைங்க உழவு நெல்லு, பிள்ளை நெல்லு, பிள்ளைக்கு அவலு அப்படின்னு கிடைக்கும். அது ஒருவேளை சாப்பாடு அதுல கழிஞ்சு போகும். அது தலை பிள்ளைய கொண்டு போனானா அந்த வயக்காட்டுக்காரங்க கூட ஒரு சோளம் கொடுப்பாங்க. ஆமா, நல்ல பொண்ணா விளையாடணும் பண்ணும். ஆமா, ஏந்தும் பிள்ளை எடுக்கும் பிள்ளையா இருப்பா, அதுக்கும் சேர்த்து ஒரு சம்பளம் கொடுப்பா. அதே போன்று சிவக்குழந்தாகிய மைந்தனை, அந்த மைந்தனாகப்பட்டவனை கல்விகளை போதிக்க வேண்டும் என்று நாள் பார்த்து தினங்குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து சிவக்குழந்தானவனுக்கு புரட்டாசி மாதத்தில் சரஸ்வதி பூசை தினத்தன்று படிக்கிற பாடங்களை பூசையிலே வைத்து காயாத பனையில் கன்னிப்பனை குறுத்தெடுத்து வந்து ஈனாத பனையில் இளம்பனை குறுத்தெடுத்து கண்டறியா ஓலையை கொண்டு வந்து இருபுறமும் கொண்டே செய்வி அதிலே மஞ்சள் குறிப்பிட்டு சிவக்குழந்தாகிய பாலகனை ஆதார பலகையிலே அமர வைத்து 6 நல்ல வயதில அரிசுபடி படித்து வாரம் 7 நல்ல வயதில செஞ்சுபடி படித்து வாரம் சிவக்குழந்து பாலகனும் 8 நல்ல வயதில ஏட்டு படம் எழுதுதானே ஏட்டு பாடம் நல்ல வயதாதில பலகலையும் படிக்கான 12 வயதாதில சாத்திரத்தை படியாத பாடம் இல்ல, பாராத பிராணம் இல்ல, எழுதாத யாடு இல்ல, எழுதி அவன் படித்து வரும் நாளையில சிவக்குழந்து பாலகன் ஒரு நாள தினமதில தந்தையிடம் யாரு குழந்தைக்கு வயதோ 12 வயதாச்சு. 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், 32 தான தர்மங்கள், 64 கலைக்காணியம், 96 தத்துவங்கள், 108 யாகமங்கள், ஒரு நன்னூல் சூடாமணி நெகிழ்ந்து விவேக சிந்தாமணி. ஆமா, கண்ணால கண்டத கையால செய்யணும். அதான் புள்ள. கண்டுபடியாதது கழுத பிறவிம்பாங்க, அது பண்ணி பிறவி. கண்ணுல காண்டோம்னா அத உடனே கைடு செய்யணும். இதெல்லாம் பிள்ளையா? இதெல்லாம் இருக்க விட போய் சேரலாம். அது எங்க செய்ய முடியும்? அது எதுக்கு நம்மளுக்கு தேவை? என்ன நம்ம கட்டையில இருக்க பிறந்தவங்க கட்டையில இருந்துட்டு போயிருவாங்க.
அப்படி சிவக்குழந்தானவனுக்கு வயது 12 வயதாக இருந்தாலும் பையன் சிறிய வயசுல இருந்தே தெய்வ பக்தியாகவே வருகிறான். ஆண்டவனுடைய பக்தியிலே சிறந்தவனா இருக்கான். ஆமா, அப்பா மாதிரிதான் பிள்ளை இருக்கும் சொல்லுவாங்கல்ல, அப்பாவுக்கு தப்பாம பிறந்திருக்கான் அப்படிம்பாங்கல்ல, சொல்லுவாங்கல்ல சில வீட்டுல. அவன் பிள்ளைகளுக்கு 5 வயது ஆச்சுன்னா அருவிகளை ஊட்டி வளர்க்கணுமா. நீ இந்த பக்கம் போடா நல்லா இருப்பா, இப்படி சோறு ஊட்டுதமோ ஊட்டலையோ அறிவை கண்டிப்பா தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு ஊட்டணும். நல்ல வழியில போடா, கெட்ட வழியில போகாத, அப்படி போவாத இப்படி போ, அந்த வழியில முள்ளு கிடக்கு இந்த வழியா போடா, நீ படி, நீ படிக்கணும், பரீட்சைகளை பாஸ் பண்ணணும்னா அவன் குலதெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாதான் பிள்ளைக்கு தெய்வ பக்தி வரும். பாத்துக்கோ, நம்ம பக்கத்துல இருந்து அறிவை ஊட்டிக்கிட்டே இருக்கணும். நீ படிடா, பரீட்சையில பெயிலானா அப்பா கொடுத்து பாத்துக்கிட்ட மிஞ்சி போனா 10 லட்சம் கேப்பானால நான் ஆட்சியில உனக்கு வேலை வாங்கி தரது. அவன் படிக்கும் போது அந்த 10 லட்சம் இருக்கணுங்களா? அப்ப என்ன செய்வான்? அவன் வாங்கிட்டு வர்றது முட்டை தான் வாங்கிட்டு வருவான். சிலவங்க எரிச்சல்ல சொல்லுவாங்க, கருப்பே உள்ள நீ என்னெல்லாம் படிக்க போற, படிச்சவங்க எல்லாம் பாட்டை கெடுத்தான், எழுதினவங்க எல்லாம் ஏட்ட கெடுத்தான், நீ என்னத்த படிக்க போற, நீ கழுத மேய்க்க கூட லாய்க்கு இல்ல அப்படின்னு சொன்னாருன்னா உள்ள கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். அது அப்படித்தான் போகும். அதனால பிள்ளைகளுக்கு அருவிகளை ஊட்டி 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 வளர்க்க வேண்டும். சிறிய வயசுல இருந்தே சிவக்குழந்தானவனுக்கு சிவனுடைய பக்தியை சொல்லிக் கொடுத்தார்கள். அதோட அருவி பள்ளி படிப்பையும் சொல்லிக் கொடுத்தார்கள். சிவக்குழந்தைக்கு வயசு 12 வயசு ஆச்சு. கொஞ்சம் விவரம் தெரியக்கூடிய நேரமாச்சு. பார்த்தான் சிவக்குழந்து, நான் சின்ன பிள்ளையிலே பாத்துட்டேன். அந்த சிவக்குழந்தானவன் நம்ம அப்பாவுக்கு அந்திய காலமாகிவிட்டத, வயதாகி போச்சு. அதனால நம்மளுக்கு விவரம் தெரியக்கூடிய நேரமாச்சு, நேர காலங்களாச்சு. இன்னையில இருந்த அப்பாவுடைய பூசையை நாமளே செய்யணும், நம்மளே செய்து வரணும். ஒரு நாள் தினமாதில சிவக்குழந்து பாலகனும் பிரம்மரிசி இடமாதில அப்பா அப்பா எந்த கப்பா எந்த என்னுடைய அப்பப்பா எந்த கப்பா அருமை வகை வார்த்தைகள் இன்றைய தினமாதியில ஆண்டவன் பகவானுக்கு இனி நீங்கள் பூஜை செய்ய வேண்டாம், நீங்க கூடாது, போக வேண்டாம். அப்பா உங்க வேலையை என்னமோ நான் தான் பாப்பேன். ஆமா, உங்களுக்கு நாளுக்கு நாள் வயசு கூடி, உங்களுக்கு நாளுக்கு நாள் வயசாகி போச்சு. ஆமா, அதனால சிவன் பூஜையை நான் தான் அப்பா செய்து வருவேன், நானே செய்ய போகிறேன். அப்பா மகனே சிவக்குழந்து, என்ன சிவன் பூஜை செய்யக்கூடிய வயசு உனக்கு வரலையப்பா. ஆமாப்பா, நீ பால பருவமாக இருக்கிறாய். 12 வயது பாலகா, 12 வயது அரியா புள்ள. அதனால இன்னும் கொஞ்ச காலம் ஆகட்டும், கொஞ்ச நாளும் கழிக்கட்டும்பா. தந்தையே, என்னதான் இருந்தாலும் 5 வயதுல எனக்கு அருவி பள்ளி படிப்பையும் ஆண்டவனுடைய தெய்வ பக்தியும் எனக்கு ஊட்டி வளர்த்தீர்கள். இருந்தாலும் உங்களுடைய குழந்தை நான் தெய்வத்து பணியை மறப்பேன். தகப்பனுக்கு வயதாகி போச்சுன்னா அப்பாவுடைய கை வேலையை மாத்துவது பிள்ளையுடைய கடமை அல்லவா, ஒரு ஆண் குழந்தையுடைய கடமை அல்லவா. இப்ப சொல்லுவாங்க, என்ன நீ பெத்து வளர்த்தியா, அதானே நீ சொல்லாத வெக்கம் இல்லாம, அதானே ஏ தகப்பா என்னை பெத்து வளர்த்தவனு, நான் பிறந்ததுனாலதான் உனக்கு அந்த பட்டமே கிடைச்சிருப்பா. ஆமா, நீ என்னத்தை பெத்து என்னத்தை வளர்த்து எனக்கு என்னத்தை கொடுத்து கிழிச்சிட்ட, என்னை பெறலன்னு எனக்கு என்னத்தை உண்டாக்கி வச்சிருக்க. உங்க அப்பன் வச்சுட்டு போனா உனக்கு உலக குட்டிச்சரு, அத நீ வச்சிருக்க. உன் சுய சம்பாத்தியத்துல நீ என்னத்தை வச்சிருக்க. எத்தனை பேரு காக்கா, எத்தனை பொட்ட பிள்ளையும் காக்க, ஆம்பளை பிள்ளையும் காக்கு. சாப்பாடு கொண்டு வருவான்னு கொண்டே வந்தா உள்ள இருக்கு பிறகு சாப்பாடு கொண்டு வர